குறைவு, அது அவளுக்கு அவசியம் இல்லை. இதனாலே ஒரு 3 காரியங்களை சொல்லுங்க. நம்பர் 1, the prompting of the prayer. ஜெபத்துக்கு உங்களை தூண்டுவது எது? அதாவது ஜெபிக்க தூண்டும் துணையாளரை, ஜெபத்திற்கு உங்களை தூண்டுவது எது? அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? the prompting of the prayer. ஜெபத்திற்கு உங்களை தூண்டுவது. தானியேலை ஜெபத்திற்கு தூண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை படித்துத்தான் தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேலை ஜெபிக்க தூண்டியது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புக்கள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையையும் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இந்த வார்த்தையை கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்படியானால் அன்பானவர்களே, அவனை தானியேலை ஜெபிக்க தூண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை what prompted to Daniel, ஜெபிக்க தூண்டியது. இன்றைக்கு வேதம் வாசிப்பதில்லை. வேதம் வாசித்தாதான் ஜெபிக்க முடியும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் திரும்ப ஒரு முறை. என்று எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்படியானால் கவனிங்கள், அந்த ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையை தருவதே கர்த்தருடைய வார்த்தை. இந்த அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதில்லை. திரும்ப சொல்கிறேன், the scripture is the only thing that prompt you to pray. வசனம்தான் உங்களை ஜெபிக்க தூண்டுகிறது. இன்றைக்கு வசனத்தை படிக்காவிட்டால் ஜெபம் வராது. ஜெபம் என்பது எல்லாருக்கும் பண்ணலாம். ஆனால் வசனத்தினால் வருகிற ஒரு ஜெபம் மேன்மையானது. அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள். என்று தொகையை நான் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் அப்படியே தானியேல் எஸ்றா புஸ்தகத்தை படித்திருக்கிறார். அந்த எரேமியா புஸ்தகத்தை படித்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, அறிந்து கொண்டேன். அடுத்து உபவாசம் பண்ணினேன். அடுத்து சாம்பலில் உட்கார்ந்தேன். அடுத்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியாது. the prompting of the prayer, ஜெபிக்க தூண்டுவது எது? கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது குறிப்பு,